ருக்வேத அமாவாசை தர்ப்பணம் ஜூலை 5th ஃப்ரைடே. பாருங்க, தர்ப்பணத்துக்கு வேண்டி நம்ம அப்பாடு பேரு, தாத்தாடு பேரு, கொள்ளு தாத்தாடு பேரு, அதே மாதிரி அங்க அம்மி இருக்காளான பாட்டியோட பேரு கொள்ளு பாட்டி, அந்த பாட்டி. അതായത് നമ്മ ഗോത്രമേ ഒന്ന് ഒരു ബുക്കിൽ എഴുതി വെച്ചുമ്പോ അമ്മയില്ലാത്ത പക്ഷം, അമ്മയില്ലാത്ത வந்து അമ്മയുടെ പേര്, അതുമാതിരി അപ്പാട് അമ്മ பாட்டியோட பேரு அப்படி எழுதி வச்சு കഴിഞ്ഞാൽ அதே மாதிரி அம்மாநாத்து கோத்திரம், அதாவது அம்மையோடு அப்பா அம்மாநாத்து கோத்திரத்தை எழுதுறது, மாமாடு கோத்திரம் சொல்லுவோமே அந்த கோத்திரம் எழுதுறது, அந்த 3 பேர்கள் ஜென்ஸோட 3 பேர்கள் எழுதுறது, அதே மாதிரி அவ வைஃப் லேடிஸோட பேரும் எழுதி வச்சுட்டு കഴിഞ്ഞാൽ தர்ப்பணம் பண்றதுக்கு உங்களுக்கு பெட்டன்னு ஈஸியா இருக்கும். பார்த்து டக்குன்னு வேகம் பண்ணி விடலாம். இந்த தர்ப்பணத்துக்கு வேண்டி என்னெல்லாம் ஐட்டம்ஸ், என்னெல்லாம் சாதனங்கள் எடுத்து வச்சுக்கணும்னு கூட சொல்லி விடுறேன். ஆദ്യമേ அது செட் பண்ணி வச்சு விடலாம். தர்ப்பணத்துக்கு முன்னாடியே ഒരു ചൊമ്പിൽ ജലം എടുത്ത് വെച്ചുങ്കോ, പഞ്ചപാത്രത്തില് ഉദ്രണയോടുകൂടി വെച്ചുങ്കോ, ജലത്തോടുകൂടി 2 സ്പൂൺ എള്ളെടുത്ത് വെച്ചുങ്കോ, 2 സ്പൂൺ അരിശി എടുത്ത് വെച്ചുങ്കോ. അത് കൂടാക്കി തർപ്പണം പண்றதுக்கு തട്ടോ താമ്പാളമോ തർപ്പണ പട്ടയോ എടുത്ത് വെച്ചുങ്കോ. ഇതേമാതിരി ഒരു പവിത്രം എടുത്ത് വെച്ചുങ്കോ, 3 പുല്ലോട് പവിത്രം. അത് കൂടാക്കി ഒരു കൂർച്ചം എടുത്ത് വെച്ചുങ്കോ, തർപ്പണം പண்றதுக்கு വേണ്ടി ഒരു കൂർച്ചം. 15 ദർബായ്, 15 കട്ടപ്പുല്ല് എന്ന് പേര്. அந்த கட்டப்புല്ല് எடுத்து வச்சுக்கோ, 15 எണ്ണം, 15 நம்பர். அதே மாதிரி ஒரு 1 ரூபி காயின் தத்தத்துக்கு வண்டி எடுத்து வச்சுக்கோ. சும்மா ஜஸ்ட் தத்தம் பண்றதுக்கு அமிர்த அது தத்தம் பண்ண சேஷம் பின்ன அந்த தட்சிணையை உங்களுக்கு வாத்தியாரோட அக்கௌண்ட்லயோ இல்லை டைரக்டாவோ கொடுத்துக்கலாம். பின்ன உங்களுக்கு உட்காரத்துக்கு வேண்டி ஒரு பலகையோ பாயோ மேட்டோ வச்சுக்கோ. கொஞ்சம் வயசானவா, காலுக்கு புத்திமுட்டுள்ளவா, உட்காரப்பட்டவாள்லாம் ஒரு ചെയറോ സ്റ്റൂളിലോ உட்காந்துங்கோ. എന്നിട്ട് தர்ப்பணம் பண்ணுங்கோ. ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி உட்காந்துதான் தர்ப்பணங்கள் எல்லாமே பண்ணணும். இதெல்லாமாகும் இந்த தர்ப்பணத்துக்கு வேண்டி எடுத்து வச்சுக்கின்ற ஐட்டம்ஸ். இந்த தர்ப்பணத்துக்கு வேண்டி தாம்பாளத்தில் கூர்ச்சத்தை எப்படி செட் பண்ணி வச்சுப்பான்னு கூட சொல்லி விடுறேன். இது வந்து ஒரு 3 தர்பை இந்த நார்த் சைடாக வச்சு விடுறது. அதாவது இது ஈஸ்ட், சவுத், வெஸ்ட், நார்த். അടുത്തത് ഒരു 3 ദർബയെ இந்த സൈഡ് സൗത്ത് സൈഡും വെച്ചു വിടുന്നത്. 3 കട്ടപ്പുല്ല് എന്ന് പേര്, എല്ലാം 3 നമ്പർ. அதுக்கு ശേഷം இந்த கூர்ச்சத்தை, அதாவது நுனி வந்து எண்டு வந்து இங்கே இருக்கும். நுனி வந்து சவுத்து சைடு இருக்கணும், சவுத்து சைடில் வந்து நுனி இருக்கணும். ஒரு 3 தர்பயை ஆசனத்துக்கு வேண்டி இந்த சைடிலே வச்சு விடுங்க. இப்படியாக்கும் தர்ப்பணத்துக்கு வேண்டி தாம்பாளத்தில் கூர்ச்சத்தை செட் பண்ணி வச்சுக்கின்றது. ആദ്യം ഈസ്റ്റ് ഫേസ് பண்ணி உட்கார்ந்து ആചമനം. അച്യുതായ നമഃ, അനന്തായ നമഃ, ഗോവിന്ദായ നമഃ, കേശവ നാരായണ, മാധവ ഗോവിന്ദ, വിഷ്ണു മധുസൂദന, ത്രിവിക്രമ വാമന, ശ്രീധര ഋഷികേശ, പത്മനാഭ தாமோதர. அந்த பவித்திரத்தை ரைட் ஹேண்ட் மோதிர விரல்ல போட்டுக்கிறது. ஒரு 3 தர்பையை நீங்கள் உட்காந்து கழிய அங்க கீழே ஆசனமா போட்டுங்கோ. ஒரு டிராப் ஜலத்தை கையில் விட்டு கையை தொடச்சு விடுங்க. 3 தர்பையை இந்த பவித்திரத்தோடு கூடி விரல்ல இடிக்க வச்சுங்கோ. அப்படி 2 കൈകളെ മടക്കിയിട്ട് 5 പ്രാവശ്യം നെറ്റിയുടെ ഫ്രണ്ട് ഭാഗത്തിലേ മുട്ടിക്കണം. ശുക്ലാം ഭരതരം വിഷ്ണം ശശിവർണം ചതുർഭുജം പ്രസന്നവദനം ധ്യായേത് സർവവിഘ്ന ഉപശാന്തകേ. അടുത്തത് പ്രാണായാമം. വിരലാല് മൂക്ക് അമർത്തി പിടിച്ചിട്ട് ഇടത്തെ മുക്കാല് ശ്വാസത്തെ ഉള്ളിൽ കെടുക്കണം. 2 മൂക്കും മൂടിയിട്ട് മന്ത്രത്തെ മനസ്സിൽ ചൊല്ലണം. ഓം ഭോ, ഓം ഭവഃ, ഓം സുവഃ, ഓം മഹഃ, ഓം ജനഃ, ഓം തപഃ, ഓം സത്യം, ഓം തത്സവിതൃവരേണ്യം ഭർഗോ ദേവസ്യ ധീമഹി ധിയോ യോ നഃ പ്രചോദയാത്. ഓമാപഃ ജ്യോതിരസഃ അമൃതം ബ്രഹ്മ ഭൂർഭുവസ്സുവഃ. അത് തന്നെ പറഞ്ഞാൽ എന്താ, ഇടത്തെ മുക്കാല എടുത്ത ശ്വാസത്തെ വലത്തെ മുക്കാല കഴുകി വിടുന്നത്. 3 പ്രാവശ്യം വലത്തെ കാലത്ത് തുടരണം. ഓം ഓം ഓം. അടുത്തത് സങ്കല്പമാരി കൈകളെ തുടക്കി മേലെ വെച്ചിക്കുന്നത്. ലെഫ്റ്റ് കൈ കീഴ്, റൈറ്റ് ഹാൻഡ് മേലെ വെച്ചിക്കുന്നത്, തുടക്കി മേലെ വെച്ചിക്കണം. മമോപാത്ത സമസ്ത ദുരിതക്ഷകദ്വാര ശ്രീ പരമേശ്വര
പ്രീത്യർത്ഥം തഥൈവ ലഗ്നം സുദിനം തഥൈവ താരാബലം ചന്ദ്രബലം തഥൈവ വിദ്യാബലം ദൈവബലം തഥൈവ ലക്ഷ്മീപതേ അംഘ്രിയുഗം സ്മരാമി അപവിത്രഃ പവിത്രോ വാ സർവാവസ്ഥാം ഗതോപി വാ യസ്മരേത് പുണ്ഡരീകാക്ഷം സബാഹ്യ ആഭ്യന്തരശുചി മാനസം വാചികം പാപം കർമ്മണ സമുപാർജിതം ശ്രീരാമ സ്മരണൈനൈവ വ്യപോഹതി ന സംശയഃ ശ്രീരാമ രാമ രാമ തിഥിർവിഷ്ണുഃ തഥാ വാരഃ നക്ഷത്രം വിഷ്ണുരേവ ച യോഗശ്ച കരണം ചൈവ സർവം വിഷ്ണുമയം ജഗത് ശ്രീ ഗോവിന്ദ 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 ആദ്യശ്രീ ഭഗവതഃ മഹാപുരുഷസ്യ വിഷ്ണോരാജ്ഞയ പ്രവർത്തമാനസ്യ അദ്യബ്രഹ്മണഃ ദ്വിതീയപരാർദ്ധേ ശ്വേതവരാഹ കൽപേ വൈവസ്വത മന്വന്തരേ അഷ്ടാവിംശതി തമേ കലിയുഗേ പ്രഥമേ പാദേ ജംബൂദ്വീപേ ഭാരതവർഷേ ഭരതഖണ്ഡേ മേരോः ദക്ഷിണേ പാർശ്വേ ശകാബ്ദേ അസ്മിൻ വർത്തമാനേ വ്യവഹാരികേ പ്രഭവാധി ഷഷ്ടി സംവത്സരാണാം മധ്യേ ക്രോധിനാമ സംവത്സരേ ഉത്തരായനെ ഗ്രീഷ്മർദൗ മിഥുനമാസേ കൃഷ്ണപക്ഷേ അമാവാസ്യായാം പുണ്യതിഥൗ ഭൃഗുവാസര യുക്തായാം ആർദ്രാനക്ഷത്ര യുക്തായാം പുണ്യയോഗ പുണ്യകരണ ഏവം ഗുണ വിശേഷണ വിശിഷ്ടായാം അസ്യാം അമാവാസ്യായാം പുണ്യതിഥൗ. ஆனா அடுத்தது பூணல் வந்து லெஃப்ட், பூணல் இடம் போட்டுக்கணும். பழைய மாதிரி சங்கல்பம் மாதிரியே கைகளை தொடக்க மேலே வச்சுட்டு சொல்லுங்க. நம்ம கோத்திரத்தை, நம்ம என்ன கோத்திரமோ அந்த கோத்திரத்தை சொல்லணும். ஸ்ரீவத்ச கோத்திரம்னா ஸ்ரீவத்ச கோத்திரம், ஹரித கோத்திரம்னா ஹரித கோத்திரம், பாரத்வாஜ கோத்திரம்னா பாரத்வாஜ கோத்திரம். அதை சொல்லிங்க. கோத்ராணாம் அப்பாடு பேரு, தாத்தாடு பேரு, கொள்ளு தாத்தாடு பேரு சொல்லுங்க. வசுருத்ர ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മദ് പിതൃപിതാമഹ പ്രപിതാമഹാനാം. നമ്മ ഗോത്രമേതാൻ ഒരുക്കാ കൂടി. கோத்ராணாம் இங்க அம்மை உள்ளவா சொல்லுங்க பிரத்யேகமா. அந்த பாட்டியோட பேரு, அதாவது அப்பாட அம்மையோட பேரு, நம்ம கோத்திரத்தில் உள்ள லேடிஸோட பேரு அப்படியாக்கும் வரும். கொள்ளு தாத்தாடு வைஃப் அப்படியாக்கும் வரும். அதாவது அப்பாட அம்மை, தாத்தாடு அம்மை, அப்படி அந்த செக்ஷன்ல போகும். அப்போ அந்த பேரை சொல்லுங்க லேடிஸோடு. வசுருத்ர ஆதித்ய സ്വരൂപാണാം അസ്മദ് പിതാമഹി പിതുഃ പിതാമഹി
പിതു പ്രപിതാമഹീനാം. അടുത്തത് അമ്മ ഇല്ലാത്തവ ചൊല്ലുങ്കോ അമ്മയുടെ പേര്, അതായത് നമ്മ ഗോത്രത്തിലെ അന്ത ലേഡീസോട് പേരുകൾ 3 ചൊല്ലിയുങ്കോ. നാം നീനാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് മാതൃപിതാമഹി പ്രപിതാമഹീനാം. ഇനി എല്ലാവരും இந்த മന്ത്രങ്ങൾ കണ്ടിന്യൂ പണ്ണുകോ. അടുത്തത് അമ്മാനാത്ത ഗോത്രം, അതായത് മാമാ ആത്തിലെ ഗോത്രം ചൊല്ലുമില്ല, അമ്മയുടെ ആത്തിലത്തുള്ള ഗോത്രം അന്ത ഗോത്രം ചൊല്ലുങ്കോ. ഗോത്രാണ അന്ത പേരുകൾ, അതായത് അമ്മയുടെ അപ്പ താത്ത കൊള്ളുതാത്ത അന്ത വഴിക്ക് 3 പേരുകൾ ചൊല്ലുക. ശർമ്മണ വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് മാതാമഹ മാതുഃ പിതാമഹ മാതുഃ പ്രപിതാമഹാനാം. അതേ ഗോത്രം തന്നെ അമ്മാനത്ത് ഗോത്രം. ഗോത്രാണാം അംഗത്തെ ലേഡീസോട് 3 പേരുകൾ, അമ്മയുടെ അമ്മ അപ്പടി പാട്ടി അന്ത ലേഡീസുക്കാണ്. ഇത് താത്താ ചോനമ്മ അവളെല്ലാം വൈഫ് എന്നർത്ഥം ചുരുക്കത്തിൽ. അന്ത പേരുകൾ ചൊല്ലുക. നാം നീനാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് മാതാമഹി മാതുഃ പിതാമഹി മാതുഃ പ്രപിതാമഹീനാം ച ഉഭയവംശ പിതൃണാം അക്ഷയ്യ തൃപ്ത്യർത്ഥം. അമാവാസ്യ പുണ്യകാലേ വർഗദ്വയ പിതॄന് ഉദ്ദിശ്യ ദർശശ്രാദ്ധം ഹിരണ്യരൂപേണ അധ്യകരിഷ്യേ തദംഗം തിലതർപ്പണം ച കരിഷ്യേ. അത് ചൊന്ന പറഞ്ഞ அந்த பவித்திரத்தோட கூடி 3 தர்பையை அடுக்கி வச்சிருக்கேன் இல்லையா, அந்த 3 தர்பையை எடுத்து உங்களோட லெஃப்ட் கை எங்க இருக்கோ அந்த சைடில் போட்டு விடுங்க. பூணல் வந்து ரைட்டு, பூணல் வலம் போட்டுக்கிறது பழைய மாதிரி. ஒரு டிராப் ஜலத்தை கையில் விட்டுட்டு கையை தொடச்சு விடுங்க. அந்த 1 ரூபி காயின் கையில் வச்சுங்க. ஒரு டிராப் ஜலத்தை அந்த 1 ரூபி காயின்ல விடுங்க. மந்திரம் சொல்லுங்க. ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோ அனந்த புண்ணிய ஃபலதம் அதசாந்திம் பிரயச்சமே. அந்த 1 ரூபி காயின் கையில் வச்சுட்டு அப்படியே பூணல் வந்து லெஃப்ட், பூணல் இடம் போட்டுக்கிறது. மந்திரத்தை சொல்லுங்க. അമാവാസ്യ പുണ്യകാലേ ദർശശ്രാദ്ധ പ്രതിനിധി ഇദം ഹിരണ്യം തുഭ്യമഹം സംവ്രദധേ ஓம் தத்சத். அப்படியே அந்த 1 ரூபி காயின் கீழே வச்சுக்கிறது. இந்த 1 ரூபி காயின் வந்து ஜஸ்ட் தத்தமன் அமிர்தன். சரியான உங்களுக்கு என்ன மனசுக்கு தோன்றோ அந்த தட்சிணையை நீங்கள் உங்க ஆச்சாரியனுக்கு உங்க வாத்தியாருக்கு நேரிட்டு கொடுக்க முடியுமான கொடுங்கோ, இல்லாட்டா அவருக்கு பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்கோ. அடுத்தது பூணல் வந்து ரைட்டு, பூணல் வலம் போட்டுக்கிறது. അടുത്തത് வந்து ആത്മ പ്രദക്ഷിണം പേര്. നിന്നിടത്തിലെ ക്ലോക്ക് വൈസിൽ 3 പ്രദക്ഷിണം പണി ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி நமஸ்காரம் பண்ணலாம். பிரதட்சணம் பண்ண முடியாதவா கை கூப்பின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது. பிரதட்சணம் பண்ணப்பட்டவா ஆத்ம பிரதட்சணம் பண்ணலாம். இந்த மந்திரத்தை சொல்லி பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு எங்கேயாக்கும் போஸ்ட் பண்ணி வைக்கணுமோ வீடியோவை அங்க போஸ்ட் பண்ணி வச்சுக்கோ. இப்போ பிரதட்சணம் நமஸ்காரம் எல்லாம் வருது இல்லையா, அந்த சமயத்தில் அடுத்த மந்திரம் போவாக்கி இருக்கிறது பண்ணி அங்க வந்து போஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்க நமஸ்காரம் பண்ண பின்ன கண்டினியூ பண்ணுங்க. ദേവതാഭ്യഃ പിതൃഭ്യശ്ച മഹായോഗിഭ്യഃ ഏവച നമസ്വധായൈ സ്വാഹായൈ നിത്യമേവ നമോ നമഃ. യാനി കാനി ച പാപാനി ജന്മാന്തര കൃതാനി ച താനി താനി വിനശ്യന്തി പ്രദക്ഷിണ പദേ പദേ. அப்படியே 3 ஆத்ம பிரதட்சணமான ஈஸ்ட ஃபேஸ் பண்ணி நமஸ்காரம் பண்ணி விடுங்க. நமஸ்காரத்துக்கு சேஷம் அப்படியே ஈஸ்ட ஃபேஸ் பண்ணி அந்த தாம்பாளத்துக்கு முன்னாடி வந்து உட்காருங்க பழைய இடத்துலயே. பூணல் வந்து லெஃப்ட், பூணல் வந்து இடம் போட்டுங்க.
ரெண்டு எள்ள கையில் வச்சுங்கோ. பாருங்க, எள்ள எடுக்கிறது எப்பயுமே ஒன்றிலே இந்த 2 விரலால தான் எடுக்கலாம், இல்லாட்டா அது கிடைக்காட்டா இந்த 3 விரலால எடுக்கலாம். ഒരു കാരണവശാലും എള്ള ഇപ്പടി എടുക്കവേ പാങ്കില്ലേ. ഇത് രാക്ഷസ മുദ്രയെന്ന് പേര്. இந்த கையா இந்த 2 விரலால எள்ள எடுக்கவே பாங்கிலே ஒரு காரணவശാലും. இப்படி எடுக்கிறதாக்கும் ഏറ്റവും ശ്രേഷ്ഠം. அப்ப இந்த 2 விரலால பவித்திர விரலும் இந்த கட்ட விரலால எள்ள எடுத்துங்கோ. நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. அதுக்கு சேஷம் மந்திரம் சொன்ன முடிஞ்ச பின்ன அந்த தாம்பாளத்தில் தட்டில் இருக்கிற கூர்ச்சத்தில் அந்த எள்ள மறைச்சு போடணும். மந்திரத்தை ஆദ്യം சொல்லுங்க. உஷந்தஸ்துவா நிதீமஹி உஷந்தஹ സമിധീമഹി ഉശന്ന ഉശതഃ ആവഹ പിതൃൻ ഹവിഷേ അത്തവേ ഓം ഭൂർഭുവസ്വരോ അസ്മിൻ കൂർച്ഛേ മമ വർഗദ്വയ പിതൃൻ ധ്യായാമി ആവാഹയാമി. അത് ചൊന്ന പറഞ്ഞാൽ அந்த கையில் இருக்கிற எள்ளு இருக்கு இல்லையா, அந்த தட்டில் இருக்கிற கூர்ச்சத்துக்கு மேல மறைச்சு போட்டு விடுவோம். அதுக்கு சேஷம் ஒரு 3 தர்பை அந்த கூர்ச்சத்துக்கு மேல இந்த மந்திரத்தை சொல்லி வைங்கோ. மம வர்க்கத்வய பித்ருணாம் இதமாசனம் அப்படியே வச்சு விடுங்கோ. ஒரு காக்கூடி எள்ள அந்த கூர்ச்சத்துக்கு மேல மறைச்சு போட்டு விடுங்கோ. திலாதி சகலாராதனை ஸ்வர்ச்சிதம். பாருங்க, அந்த உத்தரணி இருக்கு இல்லையா, அந்த உத்தரணியை அந்த தட்டில் இருக்கிற கூர்ச்சத்துக்கு மேலே வச்சு விடுங்க. அப்படி என்ன இருக்குன்னா அந்த நம்ம தர்ப்பணம் பண்ணுற சமயத்தில் அது நீங்கி போவாக்கி இருக்கிறதுக்காக அப்படி செய்கிறது. அப்போ அப்படி வச்சு കഴിഞ്ഞാൽ அது அந்த கூர்ச்சம் அப்படியே இருக்கும். கொஞ்சம் எள்ளையும் அரிசியுமா பஞ்சபாத்திரத்திலே போட்டுவிடுங்கோ. லெஃப்ட் கையில் பஞ்சபாத்திரத்தை வச்சுங்கோ. ரைட்டு ஹேண்டாലും വരുമ്പോ இப்படி തർപ്പണം பண்ணണം. അപ്പാക്ക് 3 ടൈംസ് 3 പ്രാവശ്യം തർപ്പണം വരും. താത്താക്ക് 3 പ്രാവശ്യം തർപ്പണം വരും. കൊള്ളു താത്താക്ക് 3 പ്രാവശ്യം തർപ്പണം. ഇതേ ഓർഡറിൽ വരും. ലെഫ്റ്റ് കയ്യിൽ പഞ്ചപാത്രത്തെ വെച്ചുങ്കോ 3 പ്രാവശ്യം 3 ടൈംസ് പണ്ണണം. മന്ത്രം ചൊല്ലുങ്കോ. അപ്പോൾ അതേ ഗോത്രം ഗോത്രാന് അപ്പാട് പേര്. ശർമ്മണ വസുരൂപാന് പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി. 3 പ്രാവശ്യം പണിയെടുക്കോ. പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി, പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി. അടുത്ത് അതേ ഗോത്രം. ഗോത്രാന് താത്താട് പേര്. ശർമ്മണ രുദ്രരൂപാന് പിതാമഹൻ സുധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹൻ സുധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹൻ സുധാനമസ്തർപ്പയാമി. ഇതേ ഗോത്രം. ഗോത്രാന് കൊള്ളുത്താത്താട് പേര്. ശർമ്മണ ആദിത്യരൂപാന് പ്രപിതാമഹൻ സുധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹൻ സുധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹൻ സുധാനമസ്തർപ്പയാമി. ഇങ്ക അമ്മ ഉള്ളവാളാക്കും ചൊല്ലണ്ട്. നമ്മ ഗോത്രമേതാ ഗോത്രാഹ പാട്ടിയുടെ പേര്, അതായത് അപ്പാടെ അമ്മയുടെ പേര്. നാംനീഹി വസുരൂപാഹ പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. നമ്മ ഗോത്രമേതാ ഗോത്രാഹ. അടുത്ത താത്താട് അന്ത ലേഡീസോട് അതേ പേരുകൾ. നാംനീഹി രുദ്രരൂപാഹ പിതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. ഇതേ ഗോത്രം. ഗോത്രാഹ കടശി ലേഡീസ് അന്ത താത്താട് വൈഫ്. നാംനീഹി ആദിത്യരൂപാഹ പിതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. ഇങ്ങ വന്ന് അമ്മ ഇല്ലാത്തവ ചൊല്ലണം. നമ്മ ഗോത്രമേതാണ് ഗോത്രാഹ അമ്മയുടെ പേര്. നാംനീഹി വസുരൂപാഹ മാതൃ സുധാനമസ്തർപ്പയാമി, മാതൃ സുധാനമസ്തർപ്പയാമി, മാതൃ സുധാനമസ്തർപ്പയാമി. ഇതേ ഗോത്രം. ഗോത്രാഹ താത്താട് വൈഫ്, അതായത് പാട്ടി എന്നർത്ഥം. നാംനീഹി രുദ്രരൂപാഹ പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. നമ്മ ഗോത്രമേത് ഗോത്രാഹ ലാസ്റ്റ് പാട്ടിയുടെ പേര്. നാംനീഹി ആദിത്യരൂപാഹ പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. അണ്ണാ ഇടയ്ക്ക് പഞ്ചപാത്രത്തിൽ ജലമില്ലാട്ട ചൊമ്പിലേന്ത് ഇടയ്ക്ക് ജലം വിട്ടും കേട്ടല്ല തർപ്പണ സമയത്തിൽ. അടുത്തത് എല്ലാവരും പണ്ണണം. അതായത് അമ്മാനകത്ത് ഗോത്രം ചൊല്ലിക്കുന്നത്. ഗോത്രാന്
அங்க அம்மையோட அப்பா அவருக்கு தர்ப்பணம். அந்த பேரை சொல்லிக்கிறது. சர்மண வசுரூபான மாதாமகான் சுதானமஸ்தப்பயாமி, மாதாமகான் சுதானமஸ்தப்பயாமி, மாதாமகான் சுதானமஸ்தப்பயாமி. അടുത്തത് അമ്മയോട് താത്ത, അന്ത വഴിക്ക് അമ്മാനകത്ത് ഗോത്രം, അതേ ഗോത്രം തന്നെ. ഗോത്രാന് താത്തയുടെ പേര്. ശർമ്മണ രുദ്രരൂപാന് മാതു പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതു പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതു പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. അതായത് അമ്മാനകത്ത് ഗോത്രം. ഗോത്രാന് അന്ത കടശി താത്തയുടെ പേര്. ശർമ്മണ ആദിത്യരൂപാന് മാതു പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതു പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതു പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. അതേമാതിരി തന്നെ അമ്മാനകത്ത് ഗോത്രം, അതേ ഗോത്രം. ഗോത്രാഹ അങ്ക അമ്മയുടെ അമ്മയ്ക്ക് തർപ്പണം. നാംനീ വസുരൂപാഹ മാതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, മാതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, മാതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. അതേ ഗോത്രം. ഗോത്രാഹ അങ്ക അന്ത പാട്ടി, അതായത് അത് 3 ജെൻസ് ചൊല്ലമ്മ, അവളും വൈഫ് എന്നർത്ഥം, അത്രേ ഉള്ളൂ. അപ്പോൾ உங்களுக்கு പെട്ടെന്ന് മനസ്സിലാവും. നാംനീ രുദ്രരൂപാഹ മാതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, മാതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, മാതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. അതേ അമ്മാനത്തെ ഗോത്രം. ഗോത്രാഹ കടശി പാട്ടിയോട്, അമ്മയോട് കടശി പാട്ടി. നാംനീ ആദിത്യരൂപാഹ മാതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, മാതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, മാതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി, ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി, ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി. ഊർജം വഹന്തി അമൃതം ഘൃതം പയഃ കീലാലം പരിശ്രുതം സ്വധാസ്ത തർപ്പയതമേ വർഗദ്വയ പിതൃന് തൃപ്യത തൃപ്യത തൃപ്യത. அப்படி 3 പ്രാവശ്യം വിട്ടുവിടുമ്പോ മറിച്ച് அதுக்கு ശേഷം அந்த பஞ்சபாத்திரத்தை கீழே வச்சு விடுங்க. அடுத்தது பூனல் ரைட்டு, பூனல் வலம் போட்டுக்கிறது. நீங்கள் தர்ப்பணம் பண்ண இல்லையா தட்டு தாம்பாளம், அதை 3 பிரதட்சணம் பண்ணி வெஸ்ட்டை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ண முடியாதவ கையை கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ணிங்கோ. அங்கே உட்கார்ந்த இடத்துலயே பிரதட்சணம் பண்ணப்பட்டவா அந்த மந்திரத்தை சொல்லி பிரதட்சணம் பண்ணுங்கோ. அந்த தர்ப்பண வட்டையை தாம்பாளத்தை 3 பிரதட்சணம் பண்ணோம். நீங்க மாத்திரம் பிரதட்சணம் பண்ணா போரும். மந்திரம் சொல்லுங்கோ. தேவதாபியா பிதர்ഭ്യശ്ച മഹായോഗിഭ്യഃ ഏവച നമഃ സ്വധായൈ സ്വാഹായൈ നിത്യമേവ നമോ നമഃ. യാനി കാനി ച പാപാനി ജന്മാന്തര കൃതാനി ച താനി താനി വിനശ്യന്തി പ്രദക്ഷിണ പദേ പദേ. அந்த தாம்பாளத்தை 3 பிரதட்சணம் ஆயிக்கா வெஸ்ட்டை பார்த்து மேற்க பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்கோ. நமஸ்காரத்துக்கு சேஷம் அப்படியே ஈஸ்டை ஃபேஸ் பண்ணி பழைய இடத்துலயே தாம்பாளத்துக்கு முன்னாடி வந்து உட்காருங்கோ. பூனல் லெஃப்ட், பூனல் இடம் போட்டுங்கோ. 2 எல்லாம் கையில வச்சுங்கோ. தாம்பாளத்தில் இருக்கு இல்லையா கூர்ச்சம், தர்ப்பணம் பண்ணோமே, அந்த கூர்ச்சத்துல யதாஸ்தானம் பண்ண போறோம். மந்திரம் சொல்லுங்கோ. உஷந்தஸ்துவா நிதீமஹி, உஷந்தஹ சமிதீமஹி, உஷன்ன உஷதஹ ஆவஹ பித்ரேன ஹபிஷே அத்தவே. ஓம் பூர்புவஸ்வரம் அஸ்மாத் கூர்ச்சாத் மம വർഗദ്വയ പിതൃന് യഥാസ്ഥാനം പ്രതിഷ്ഠാപയാമി. அது சொன்ன உடனே மந்திரத்தை சொன்ன உடனே கையில் இருக்கிற தாம்பாளத்தில் இருக்கிற குடிச்சதுக்கு மேலே மறைச்சு போட்டு விடுங்க. அதுக்கு சேஷம் அந்த தட்டில் இருக்கு இல்லையா தாம்பாளத்தில் இருக்கு இல்லையா கூர்ச்சம், அதை தொட்டு இந்த மந்திரம் கூட சொல்லுங்க.
ശോഭനാർത്ഥേ ക്ഷേമായ പുനഃ ஆகமனாய ச. அடுத்தது வந்து அந்த தர்ப்பணம் பண்ணோம் இல்லையா, அத்தனை நேரம் கூர்ச்சம் இருக்கு, அந்த தட்டில் இருக்க கூர்ச்சம், அந்த கூர்ச்சத்தோடு கெட்டடிச்சு அந்த புல்லை வந்து உங்களோட ரைட் ஹேண்ட்லேயே வச்சுக்கோ. அடுத்தது புல்லோடு கூடி லாஸ்ட் தர்ப்பணம் பண்ண போகிறோம். அந்த புல்லோடு நுனி இருக்க எண்டு அது வந்து சவுத் சைடை ஃபேஸ் பண்ணி இருக்கணும், இந்த சைடு. ബാക്കിയുള്ള എള്ളും അരിശിയെല്ലാം പഞ്ചപാത്രത്തിലേ പോട്ടിടുങ്കോ. പഞ്ചപാത്രത്തിൽ ജലത്തോടു കൂടി കയ്യിൽ വെച്ചുങ്കോ, ലെഫ്റ്റ് കയ്യിൽ. ലാസ്റ്റ് തർപ്പണം പുല്ലോട് കൂടി തർപ്പണം പണ പോറോം. മന്ത്രം ചൊല്ലുങ്കോ. ഏഷാം ന മാത ന പിത ന ബന്ധു നാന്യ ഗോത്രിണ തേ സർവേ തൃപ്തിം ആയാന്തു മയോത്സൃഷ്ടൈ குஷோதகை. அப்படியே புல்லோடு கூடி தர்ப்பணம் பண்ணிடுங்கோ. திருப்யத திருப்யத திருப்யதா அப்படி. அந்த பஞ்சபாத்திரத்தில் உள்ள வெள்ளம் எல்லாம் தட்டிலே விட்டுடுங்கோ, பாக்கி வைக்கண்டா. அந்த புல்லெல்லாம் தட்டிலே தாம்பாளத்திலே போட்டு விடுங்கோ. அடுத்தது பூனல் வந்து ரைட்டு, பூனல் வலம் போட்டுக்கிறது. அடுத்தது நீங்க கையில போட்டுக்கிறீங்களே பவித்திரம், அந்த பவித்திரத்தோடு கட்டழிச்சு முடிச்சழிச்சு உங்களுக்கு லெஃப்ட் கை எங்கே இருக்கோ அந்த சைடில் போட்டு விடுங்க அந்த புல்லை. ஒருக்கா கூடிய ஆஜமனம். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா நாராயண, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதன, திரிவிக்ரமா வாமன, ஸ்ரீதரா ரிஷிகேஷ, பத்மநாபா தாமோதரா. பாருங்க, ரெண்டு உதிரணி ஜலத்தை கையில் வச்சுங்கோ. காயேன வாஜா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாபா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம்பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. அப்படியே அந்த ஜலத்தை கீழே விட்டு விடுங்கோ. அடுத்தது ஒரு அப்படி நமஸ்காரம் பண்றது. தர்ப்பணம் சம்பூர்ணம். അടുത്ത തർപ്പണം വന്ന് ജൂലൈ 16 ട്യൂസ്ഡേ ദക്ഷിണായന പുണ്യകാലം.